ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெங்காயம், கோதுமை மாவு அப்படி இல்லைனா மைதா மாவு. உங்களுக்கு மைதா மாவில் செய்ய பிடிக்கலன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட வச்சு செய்யலாம். 2 பொருள் தான் நம்ம வச்சு செய்ய போகிற இந்த ஸ்நாக் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயமும் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு மட்டும்தான். நல்லா சூப்பராக ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக அப்பப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிற நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புதுசாக நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மாவு எப்போவுமே நம்ம சலிச்சிட்டு செய்யலாம். ஸ்நாக்லாம் செய்யும்பொழுது 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் கோதுமை மாவு கூட 2 கப் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வெறும் மைதா கூட சேர்த்துக்கலாம். நான் 2 கலந்து செய்கிறேன். மாவை சலிச்சதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை அளவுக்கு ஓமம் எடுத்து நல்லா கையில் நுணுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். ஓமம் ஆப்ஷனல் தான், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. ஆனால் ஓமம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க, இல்லை வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷமாவது நல்லா மிக்ஸ் பண்ணணும் எண்ணெய் சேர்த்துட்டு. எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மாவு பிசைஞ்சிக்கிறேன். மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இல்லை, சப்பாத்திக்கு மாவு பிசைறதை விட கொஞ்சம் லைட்டாக நீங்கள் மாவை கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுட்டு 1/4 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 20 நிமிஷத்துக்கு மாவு அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும் நமக்கு டைமு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடேறினதும் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்து நான் நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்க போகிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும்பொழுது வெங்காயமும் நல்லா வதங்கும். அதனால் இப்போவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நான் வதக்க போகிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கி நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் இல்லைன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குறைஞ்சது 2லேருந்து 3 நிமிஷமாவது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணம் போகும். நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, ஏன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள் மட்டுமே சேர்த்துருக்கேன். குட்டீஸ்க்கெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் சேர்த்து கொடுத்தோம்னா ஒவ்வொன்றா பார்த்து சாப்பிடுவாங்க, பச்சை மிளகாய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் பச்சை மிளகாய் போட்டாலே நிறைய குட்டீஸ் சாப்பிடவே மாட்டாங்க. மிளகாய்த்தூள்லாம் அவங்களுக்கு தெரியாது. பச்சை மிளகாய் இல்லாமல் அப்படியே கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். கடைசியாக இப்போ இது கூட கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் சூடு ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு. அது வரைக்கும் மாவு ஊறினாலே போதும். இப்போ நான் மாவை நல்லா ஒரு முறை பிசைஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரே சைஸில் நான் உருண்டை பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி மாவு ஒரே சைஸில் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா சும்மா சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக அப்படியே உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக உருட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காயம் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. அந்த வெங்காயத்தை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ள மசால் வேணுமோ அந்த அளவுக்கு நிறைய வெச்சுக்கோங்க, இல்ல கொஞ்சமா கூட வெச்சுக்கோங்க.
இப்படி மாவை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது இங்கே எக்ஸ்ட்ரா மாவு வந்து இருக்கும் பாருங்கள், அதை வந்து இப்படி நம்ம திருப்பணும்னா ஈஸியாக வந்துடும். அடுத்த ரவுண்ட் ஸ்நாக்ஸ் செய்யும் போது இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் மாவு வந்து இப்போ நல்லா உருட்டிக்கணும். இந்த மாதிரி நல்லா விரிசல் எதுவும் இல்லாமல் ரவுண்டாக மாவு உருட்டினதுக்கப்புறமா கையிலேயே வந்து லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. கையில் வந்து எண்ணெய் வேணால் நீங்கள் தொட்டுக்கலாம், லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தொட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒட்டெல்லாம் ஒட்டாது, அதனால் நான் எண்ணெய்லாம் எதுவுமே அப்ளை பண்ணாமல் அப்படியே நான் தட்டிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக நான் வந்து தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காயக்கூடாது, கொஞ்சம் மீடியம் அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும். கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு அப்படின்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி தான் எண்ணெய் காஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து மாவை கொஞ்சம் மொத்தமாக தட்டி போட்டிருக்கோம், அதனால் தீ ஃபுல்லாக வச்சுட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உள்ள மாவு பச்சையாகவே இருக்கும், சாப்பிடவே முடியாது. அதனால் எண்ணெய் வந்து மீடியம் அளவுக்கு லைட்டாக நுர வர அளவுக்கு நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை எடுத்து போட்டுக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கேன், இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக செஞ்சுருக்கேன். சைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காஞ்சிருக்கணும், லைட்டாக பபிள்ஸ் வரணும். திருப்பி கொடுங்க, அப்பப்போ கரண்டியை வச்சு திருப்பி கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கலர் வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மேலே வந்து நல்லா கலர் வரும், உள்ளே வந்து வெந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கலர் வந்துருக்கணும் ரெண்டு பக்கமும். இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். தீ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுறதுனால கண்டிப்பாக உள்ளே வந்து வெந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டு வச்சுட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் மீடியம் சைஸில் கடையிலலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நம்ம கச்சோரி ரெடி பண்ணிட்டோம். நார்த் சைட்லலாம் வந்து இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். உள்ளே ஸ்டஃப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் ரெடி பண்ணுவாங்க. அதாவது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும் ஸ்டஃப் பண்ணி செஞ்சுருக்கேன். அதே உள்ள ஸ்டஃபிங் வந்து நிறைய வெரைட்டியில் ரெடி பண்ணுவாங்க. பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைகளை உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி செய்வாங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி செய்வாங்க. இந்த மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மேலே மாவு வந்து பார்த்திங்கன்னா வெறும் மைதா மாவு மட்டும்தான் போட செய்வாங்க அவங்க. நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மைதா கோதுமை ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மைதா பிடிக்கலைன்னா பரவாயில்ல, நீங்கள் வெறும் கோதுமை மாவு மட்டுமே போட்டு கூட நீங்கள் செய்யலாம். நான் எடுத்த மாவோட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் வந்து மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் 4 எடுத்திருந்தேன். அதை நீங்கள் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக எடுத்திங்கன்னா எல்லா மாவுக்கும் சரியாக போயிடும். மீதி இருந்த மாவுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்வீட் பூர்ணம் வச்சு செஞ்சுட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்கிறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பூர்ணம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம் பாருங்கள். அந்த பூர்ணம் வந்து மீதி இருந்துச்சு, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ அந்த பூர்ணத்தை உள்ளே மீதி இருந்த மாவுக்கு ஸ்டஃப் பண்ணிட்டேன். உள்ளே ஸ்டஃப் பண்ணுற மசாலா தீர்ந்து போச்சுன்னா நீங்கள் நார்மலாக காலையில் இல்லை நைட்டுக்கு நீங்கள் பூரி இல்லை சப்பாத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்வீட்டாக இது மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உள்ள பூர்ணம் வந்து ஸ்வீட்டாக ரெடி பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணி செஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம உள்ள ஆனியன் வச்சு செஞ்சுருக்கிறத பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. உள்ள வெங்காயமெல்லாம் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் லைட்டாக இது மொத்தமாக தான் இருக்கும். நல்லா சுட சுட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உள்ள வெங்காயம் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணோம், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உள்ள ஸ்வீட் பூர்ணம் வச்சுருக்கிறதுனால சாப்பிட நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் உள்ள பூர்ணம் வந்து ஸ்டஃப் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்க்காம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யும்பொழுது செய்கிற நமக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.